உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என்ன இப்படி வியாபாரம் பண்ற மாதிரி பேசுது? ஒருவேளை பயத்துல இப்படி உளருதோ? ரகுவரன், நான் பயத்துல உளரல. நான் நினைச்சது நீங்க எப்படி? அப்ப நான் உங்க மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டேன், சரிதானே? இது என்னோட சக்தியால இல்ல, புத்தியால. இப்ப நான் சம நிலையில தான் இருக்கேன், ஓகேவா? மன்னிச்சிருங்க, தெரியாம சொல்லிட்டேன். ராணி மாதிரி நீங்களும் என்ன குறைவா எடை போட்டுட்டீங்க, அதானே? நான் ராணிய கொன்னுட்டு சித்தார்த் கூட கலந்து எனக்கு சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். இது சத்தியம். இச்சதாரி கடைசி வரைக்கும் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்குதே. ஐயோ, மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிடுவே. ஓகே லேக்கா, நான் நம்புறேன். அந்த ராணி எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஏமாத்துறோம். அவ ஒரு சாதாரண மனுஷி. நீங்க 200 வருஷம் தவறுன சக்தி வாய்ந்த இச்சாதாரி. அவ வேற உங்களை யாருன்னு தெரியாம உங்க சக்தி தெரியாம பேசிட்டு இருக்கா. ஆனா எங்களுக்கு தெரியும்ல. நீங்க ரெஸ்ட் எடுங்க, காலையில பாக்கலாம். தமன்னா, நாளைக்கு ராணியோட கடைசி நாள்னு நான் சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உங்க காது புளிச்சு போயிருக்கும். இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சா அது புது விஷயம் தானே? என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா லேக்கா, சரிதான். சரி, நீங்க கிளம்புங்க. இதுக்கு சொல்லியே இருக்கலாம், காது புளிச்சாலும் பரவாயில்லன்னு கேட்டுட்டு போயிருப்போம். தமன்னா, வா வா போலாம், வா. என்ன தமன்னா, இது தெளிவாதான் பேசுதா இல்ல பயத்துல உளறதான்னு தெரியலையே. சித்தப்பா, அது இச்சாதாரின்னு தெரியும்ல. என்ன தமன்னா, நீ இச்சாதாரிக்கு வர வர மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொன்னீங்க? ஐயோ தாயே, ஒன்னும் சொல்லல, நீயே முறைக்காத, வா போலாம், வா. தர்ஷினி, இதுதான் கடைசி பேப்பர். ஆமா பாட்டி, எனக்கும் இதுதான் கடைசி பேப்பர். இது வரைக்கும் இச்சாதாரி அழியாதுன்னு தானே வந்திருக்கு. இப்ப நம்ம கையில இருக்கிற பேப்பரையும் பார்த்துட்டா லேக்கா கையில இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். தமன்னா, நாம தான் ரொம்ப ஈகரா இருக்கோம்னா அங்க பாரு, கிழவியும் தர்ஷினியும் முடிவை தெரிஞ்சுக்க ஆளா பறக்குறாங்க. ஷூ, அமைதியா இருங்க. அவங்க ஏற்கனவே 8 பேப்பரை பார்த்து முடிச்சிட்டாங்க. கையில இருக்கிற பேப்பர்ல என்ன வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இச்சாதாரி கையில இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். இப்ப நீங்க அமைதியா பாருங்க. இல்ல ராணி, என்னால லேக்கா கையில இருக்க பேப்பர்ல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. நான் சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். சரி சரி விடு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுவும் சொல்லாத. என்னாச்சு ராணி? ஒன்னும் இல்லையா, நீ போய் படு. ஏன் பேச்ச மாத்துறா? ஏய், மீனை பார்த்துட்டு போய் படுன்னு சொல்ற? எனக்கு இந்த மீனோட அசைவுகளை பத்திலாம் தெரியும். தண்ணியும் கலரை மாத்தி காமிக்கலையே. யோ, ஒன்னும் இல்லன்னு சொல்றல, பேசாம போய் படியா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, இதுலயும் அழியாதிருந்தா வந்திருக்கணும். ஆமா, நானும் அதைத்தான் வேண்டிக்கிறேன். என் கையில இருக்கிற பேப்பர்லயும் அழியாதுன்னு தான் வரணும். சரி, பார்க்கலாம். என்ன என்ன சொன்னாலும் ஆர்வம் போகலல்ல? இல்ல, அது வந்து இந்தா, நீயே பாத்துக்கோ. இல்ல, வேண்டாம்.
இது விஷ ஜந்துவோட நகர்வுக்கான பரிபாஷைய சொல்ற மாதிரி இருக்கே. அப்போ நாளைக்கு நடக்க போறத மீன் காட்டுதா? ராணி என்ன ராணி, மீன் தண்ணி மஞ்சள் கலரா காட்டுது. ஒருவேளை நீ சொன்னது நடந்துருமோ? கண்டிப்பா நடக்கும்யா. என்ன தமன்னா, பாத்துட்டீங்களா? இல்ல லேக்கா, உங்களை அந்த ராணியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராணி என்னோட எதிரியா இருந்தாலும் அவ வெரி ஸ்மார்ட், ரொம்பவே தைரியமானவ, நேர்மையானவ. நீ ஹால்ல வச்சு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நானா? ஆமா, ரகுவரன் கிட்ட. நானா? என்ன சொன்ன? தமன்னா என்ன சொன்னா? 2 பேரும் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, ராணி ஸ்மார்ட் தான், ஆனா என்னை விட ஸ்மார்ட் இல்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, இப்போ மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிடுச்சோ? தமன்னா, லேக்கா சொன்ன மாதிரி என்ன தமன்னா சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் சித்தப்பா, ஹால்ல வச்சு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தெரியலையே தமன்னா. சரி, அதை விடு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீயும் போய் தூங்கு. நாளைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. நாளைக்கு ஜெயிக்க போறது ராணியா இல்ல இச்சாதாரியான்னு தான் தெரியல. சித்தப்பா, இச்சாதாரியா இல்ல ராணியா, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. அதான் நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. நாளைக்கு பாத்துக்கலாம், விடு. சித்தப்பா, நான் ஹால்ல வச்சு உங்ககிட்ட அப்படி என்னதான் சொன்னேன்? தெரியலையே தமன்னா. என்ன தமன்னா, ஞாபகம் வந்துச்சா? ஐயோ, இந்த இச்சாதாரி இன்னும் போகலையா? ராணி மொக்க பண்ணிட்டா. ஆமா தமன்னா, நீ அதைத்தான் சொன்னியா? ஆனா ஏன் சொன்னன்னு தெரியலையே. இங்க நாம பேசுற வார்த்தைகள் உருவாகிற இடத்துக்கு வொக்காபுலரி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. யோசிக்கிற செகண்டுக்கு முன்னால வார்த்தை வரும், சில நேரம் யோசிக்காமலேயும் வரும். அதுக்கு பேரு கர்மா இல்ல விதின்னு சொல்லுவாங்க. அத வச்சு நாம மதியால ஜெயிக்கலான்னு சொல்லுவாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.